வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது மார்க்கெட் பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 5 நிமிடத்திற்கு மேலாகியும் கூட அந்த இடத்தை அவரால் நெருங்கி செல்ல முடியவில்லை. 5 மணி நேரம் பயணம் செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் பயணம் செய்து கடக்கக்கூடிய வகையில் தான் இந்த முதல் கட்ட சுற்றுப்பயண தொடக்க விழா அமைந்திருக்கின்றது. மேலும் அந்த பேருந்து திரும்பி செல்வதற்கு கூட போதுமான அளவு வழி இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். பெரிய அளவிலான கூட்டம் கூடியிருக்கின்றார்கள். பேருந்தை திருப்புவதற்கான ஒரு வளைவு கூட பெரிய அளவில் இல்லை என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த கூட்டத்திற்கான இட அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ஒரு வகையில் சற்று ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த பெரிய கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருப்பதன் மூலமாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பாக இது அமைந்திருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய்க்கு இதுவரை மாநாட்டிலே இது போன்று 10 மடங்கு கூட்டத்தை கூட அவர்கள் கூட்டியிருக்கலாம். ஆனால் அந்த மாநாட்டிற்கு விஜய் வரும்போதெல்லாம் தனியாக ஒரு வழியில் வருவார், தனியாக அந்த வழியில் சென்று விடுவார். எனவே அதிகப்படியாக மக்கள் கூட்டத்திற்கு நடுவே விஜய் செல்லுவது அவருடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகால திரைப்பட வரலாற்றிலும் இதுவே முதன்முறை. விஜய் மேடைக்கு வரக்கூடிய நொடியில் மட்டும்தான் தொண்டர்களை சந்திப்பார், மேடை அருகே மட்டும்தான் தொண்டர்களை சந்திப்பார். ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பல மணி நேரம் அந்த தொண்டர்கள் கூட்டத்திற்கு உள்ளாக விஜய் பயணித்து சென்றிருக்கின்றார் என்பது விஜயை எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணமாக இருக்கின்றார்கள். விஜய் இன்னும் பேசவில்லை. ஆனால் விஜய் பேசுவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்கள் முழுவதும் விஜயை பற்றிய பேச்சுகளாக இருக்கின்றன. விஜயை விமர்சித்து எழுதக்கூடிய பதிவுகள் ஒரு பக்கம், விஜயை ஆதரித்து எழுதக்கூடிய பதிவுகள் ஒரு பக்கம் என்று சமூக வலைதளங்களிலே அரசியல் ரீதியாக ஹேஷ்டாக்குடன் கூடிய அந்த குறியீட்டு சொற்களுடனான அரசியல் விமர்சனங்கள் மாறி மாறி முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இந்த நாளிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கான தலையங்கமாக விஜய் மாறி இருக்கின்றார் என்பது உறுதிபட வந்திருக்கின்றது. அந்த அளவு விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜய் விமான நிலையத்தில் இறங்கி நேரடியாக ஒரு அரை மணி நேரம் பயணம் செய்து மார்க்கெட்டை வந்தடைந்து அங்கே பேசிவிட்டு புறப்பட்டிருந்தால் அது ஒரு சராசரியாக கடந்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருந்திருக்கும். ஆனால் 5 மணி நேரம் தொண்டர்கள் கூட்டத்திற்குள், ஒரு பெரிய கூட்டத்திற்குள் அவருடைய வாகனம் ஊர்ந்து வந்தது என்பது ஒவ்வொரு நொடியிலும் ஒரு அரசியல் அழுத்தத்தை மாற்றுக் கட்சியினருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக திமுகவிற்கு மாற்றாக களத்தில் நிற்கின்றோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சில கூட்டணிகள், ஒரு சில கட்சிகள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அதிமுக திமுகவிற்கு சரிசமமான ஒரு போட்டியாளனாக விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லும் விதமாகத்தான் மாநாடு கூட்டினாலும் சரி, தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக ஒரு நகரத்திற்கு சென்றாலும் சரி, விஜய்க்கென கூடக்கூடிய இந்த கூட்டம் இருக்கின்றது. விஜயனுடைய தொண்டர்கள், விஜயனுடைய ஆதரவாளர்கள், விஜயை பார்ப்பதற்கான பொதுமக்கள் என்று பல்வேறு திசைகளில் இருந்தும் வந்து குவிந்திருக்கக்கூடிய நபர்கள் அந்த மார்க்கெட் பகுதியிலே திரண்டு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் 1-2 நிமிடங்களில் அவர் பேசுவார் என்று நாம் கடந்த ஒரு 10 நிமிடமாக சொல்லக்கூடிய விதமாகத்தான் பேருந்து வந்துவிட்டது. ஆனால் அந்த பேருந்தை நிறுத்தி தொண்டர்களிடையே விஜய் எழுந்து பேசுவதற்கான சூழல் இல்லை. அந்த அளவு ஒரு பெரும் கூட்டம் அங்கே கூடி நிற்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய முதல் நாளின் பேச்சை தொடங்குகின்றார். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் செல்ல இருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போன்றுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.